அந்த ரமலான்ல என்ன செய்யணும் அதுவும் நமக்கு தெரியணும். அதுக்கும் 3 விஷயங்கள். முதல் விஷயம், குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வோம். ரமலானுடைய மாதம் எத்தகையது என்றால் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு பெண்களாக இருக்கக்கூடிய நமக்கு குர்ஆனோடு தொடர்பு ரொம்ப குறைவாயிருச்சு. எதோடு தொடர்பு நிறைய? எதோட? இவ்வளோ நல்லவங்கள நான் எதிர்பார்க்கல. ரமலான்ல எதோட தொடர்பு? சுடவா, வடை சுடவா, இப்படிதான் போகுது. உண்மையா வேதனைக்குரிய விஷயம். ரமலான்ல குர்ஆனை நிறைய ஓதுவதற்கு நம்ம பழகணும். குர்ஆன் நான் 10 தடவை முடிக்கிறேன், 4 தடவை முடிக்கிறேன், 6 தடவை முடிக்கிறேன், 8 தடவை முடிக்கிறேன். கைர் அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரே வார்த்தை கேட்கிறேன், குர்ஆன்ல அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ் எத்தனை தடவை சொல்றான்? குர்ஆன்ல சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் எத்தனை தடவை சொல்றான்? குர்ஆன்ல நரகத்தை பத்தி அல்லாஹ் எத்தனை தடவை சொல்றான்? நம்ம யாரும் இன்னைக்கு பிறந்து இன்னைக்கு சாயங்காலம் குர்ஆனை கையில எடுக்கல, அப்படித்தானே? நம்மளுடைய வயதுகளுடைய எண்ணிக்கையை வச்சு சொல்லுங்க, குர்ஆன்ல அல்லாஹ் என்னத்தை தான் நம்மள்ட்ட பேசுறான்னு நமக்கு தெரியுதா? சொர்க்கத்தினுடைய வசனம் சொல்லப்பட்டால் யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை கொடுன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு நம்ம இடத்துல இல்ல. நரகத்தை பற்றி சொல்லப்பட்டால் யா அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்களை நீ காப்பாத்து கேட்பதற்கு கூட நமக்கு தெரியல. அப்படி இருக்கு நம்முடைய தொடர்பு குர்ஆனோடு. இந்த ரமலான்ல நியத்தை வைக்கணும், குர்ஆனை நான் ஓதுவேன், பொருளோட ஓதுவேன். குர்ஆனை அல்லாஹ்விடத்துல எனக்கு லேசாக்கி கொடுன்னு நான் நிறைய 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 குர்ஆனை ஓதுவேன் நியத்தை வைங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனில் இருந்து ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மை. அலீஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, ஆக மொத்தம் எத்தனை எழுத்து? 30. ஒரு எழுத்து கிடையாது, 30 நன்மைன்னு சொல்றாங்க. குர்ஆனை துறக்கும் போது சந்தோஷத்தோட துறங்க. நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவோம், குர்ஆன் டெய்லி ஓதுவியாமான்னு கேட்டா ஒரே வார்த்தை வரும், எனக்கு நேரமே கிடையாது, குர்ஆனை ஓதவே முடியலன்னு. உண்மைக்கும் மனசு கஷ்டப்படாதீங்க. ஒரு விஷயம் சொல்றேன், குர்ஆனை ஓதுவதற்கு நமக்கு நேரம் இல்லைன்னு இல்லை, அந்த குர்ஆன் நம்மை தொடுவதற்கு அல்லாஹ் விரும்பல. எவ்வளோ வேதனையான விஷயம் இல்லை? ஈஸியா சொல்றோம், டைம் இல்லைன்றோம், அழுகணும். குர்ஆனை தொடுறதுக்கு அல்லாஹ் நமக்கு நாடலையேன்னு சொல்லிட்டு. உலகத்துல கோடான கோடி முஸ்லீம்கள் இருந்தும் ஒரு சிலருக்கு அல்லாஹ் அந்த குர்ஆனை தொடுவதற்கான பாக்கியத்தை கொடுத்தானா அந்த குர்ஆனை தொடும்போது சந்தோஷத்தோடு தொடுவோம். யா அல்லாஹ் இந்த குர்ஆனை தொடுவதற்குரிய அந்த கிருபையை எனக்கு நீ காட்டியிருக்கின்ற எண்ணத்தோடு குர்ஆனை தொடுவோம். தினந்தோறும் குர்ஆனை ஓதக்கூடியவங்களாக இருப்போம். எவ்வளவு முடியுதோ அவ்வளோ குர்ஆனை ஓதுவோம். நாளை மறுமை நாள்ல எந்த பிள்ளைகளுக்காக என்னுடைய இபாதத்துக்களை நான் தியாகம் செய்கிறேனோ அந்த பிள்ளைகள் எனக்காக சாட்சி சொல்லுமானா கேள்விக்குறி. எந்த கணவருக்காக என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேனோ அந்த கணவர் எனக்காக சாட்சி சொல்வாரானா கேள்விக்குறி. எந்த தாயும் தந்தையும் என்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் எனக்கு நாளை மறுமையில் சாட்சியாக இருப்பாங்களானா கேள்விக்குறி. ஆனா எது சாட்சியாக இருக்கும்? குர்ஆன். மறுக்க முடியாத சாட்சி. நம்மள சொர்க்கத்துல நுழைவிக்கிற வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் அந்த குர்ஆன் வாதாடும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை இந்த ரமலானிலிருந்து அதிகப்படுத்தணுன்ற நியத்தை வைக்கணும். வைப்போமா? முதல் விஷயம், குர்ஆனை நிறைய 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 ஓதக்கூடியவங்களாக இருப்போம். 2வது விஷயம், தௌபா. நிறைய தௌபா செய்யணும் அல்லாஹ் இடத்துல. தௌபானா ரமலானுடைய கடைசி 10கள்ல செய்யக்கூடிய அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னின்னு கடைசி 10ல கேட்கக்கூடியது மட்டும் கிடையாது. ரமலான்ல ஒவ்வொரு இரவுகளில் இருந்தும் அல்லாஹ் தஆலா நரக விடுதலையை கொடுக்குறேன்னு சொல்றான். அல்லாஹ் இடத்துல நிறைய பாவ மன்னிப்பை கேட்கணும். எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு? பாவத்தை செஞ்சுக்கிட்டே ஒரு மன்னிப்பை கேட்போம் பாருங்க, அது கிடையாது. நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அத்துணை பாவங்களை நீ மன்னித்து விடு. என் பாவங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால் வேறு யாராலும் மன்னிக்க முடியாதுன்னு அல்லாஹ்ட்ட கடந்து கதறணும். இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே மலக்குகள் கிடையாது. எல்லோரும் பாவம் செஞ்சிருக்கிறோம். ஆனா பெரிய விஷயம் என்னன்னா, அந்த கருணையாளன் நாம் செய்த பாவத்தை அடுத்தவர்கள்ட்ட காட்டாம வச்சிருக்கிறான். அடுத்தவங்களுக்கு நாம செஞ்ச பாவம் தெரிஞ்சிச்சுன்னா யாரும் நம்மளை பார்க்க கூட மாட்டாங்க. சின்ன பாவமோ பெரிய பாவமோ. உண்மைதானே? அல்லாஹ் இவ்வளோ தூரம் அதை மறைச்சிருக்கான்னா அந்த ரமலான்ல அல்லாஹ்விடத்துல நிறைய தௌபா செய்யக்கூடியவங்களாக மாறணும். அழுகணும்.
இன்னைக்கு நம்மளுடைய வேதனையான விஷயம் என்னன்னா, தௌபா செய்யும் போது கூட ஒரு நகைப்போட தான் செய்யறோம், ஒரு சிரிப்பு தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 முடிஞ்சு போச்சு. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, ஏட்டுல பாவம்னாலே என்னன்னு இல்லாத நபி, ஒரு நாளைக்கு 100 முறைக்கும் மேல பாவ மன்னிப்பு தேடுறாங்கன்னா நம்மலாம் மூச்சு விடுற அளவுக்கு இஸ்திக்ஃபார் தேடணும். அல்லாஹ் என்னைய மன்னிச்சிருன்னு கேட்கணும். கேட்கணுமா இல்லையா? அல்லாஹ் கேட்டா மன்னிக்கிறேன்னு சொல்றான். சகோதரிகளே, என் பிள்ளை ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா, 2 தடவை அதே தப்பை பண்ணுச்சுன்னா, என் கணவர்கிட்ட பேசும்போது நான் சொல்லக்கூடிய வார்த்தை, எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, உங்க பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு தெரியுமா? அப்படித்தான் ஆரம்பிப்போம். என் பிள்ளை தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லவே மாட்டோம். உங்க பிள்ளை பண்ண தப்பு என்ன தெரியுமான்னு தான் ஆரம்பிப்போம். ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நீ எவ்வளோ பாவம் பண்ணாலும் என் அடிமை தான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா. எனக்கு தனக்குத்தானே வரம்பி மீறி கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்க நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்றான். நீ எவ்வளோ பாவம் பண்ணாலும் என் அடிமை தான், என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்றான். நம்முடைய மன்னிப்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? உண்மைக்குமே அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு நம்மளை சொர்க்கத்தை நோக்கி அழைத்துட்டு போகக்கூடியதாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு பெண்மணி வராங்க, காமிதியா இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஓடி வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனையை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பெண்மணியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குறாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் செய்த தவறுக்கு சாட்சி என் வயிற்றில் வளரக்கூடிய கருன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க போய் குழந்தையை பெற்றெடுத்துட்டு வாங்க, உங்களுக்கான தண்டனை கொடுக்கப்படும்னு சொல்றாங்க. திருப்பியும் அந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்துட்டு பிறந்த குழந்தையோடு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படாதுன்னு சொல்றாங்க. 2 ஆண்டுகள் பூர்த்தியாக்கிட்டு அந்த பெண்மணி மறுபடியும் அதே குழந்தையோடு வர்றாங்க. கையில ஒரு பேரிச்சம்பழத்தையும் ரொட்டி துண்டையும் கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த குழந்தைக்கு பொறுப்பேற்றுக் கொள்பவர் யாருன்னு. ஒரு பெண்மணி எந்திரிச்சு, ஒரு சஹாபி எந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை ஒப்படைச்சிட்டு கழுத்து அளவுக்கு குழி தோண்டி அந்த பெண்மணியை நிறுத்தி கல்லால் அடிச்சு கொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு ஜனாசாவுடைய தொழுகையை தொலைவிக்க எந்திரிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்து தண்டனை நிறைவேற்றப்பட்டவங்களுக்கா நீங்க ஜனாசா தொழுகை தொலை வைக்க போறீங்கன்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த பெண்மணியினுடைய தௌபாவை மதீனால இருக்கக்கூடிய 70 நபர்களுக்கு பங்கீடு செய்தாலும் அத்தனை பேருக்கும் என்ன கிடைக்கும்? மன்னிப்பு கிடைக்கும்ன்றாங்க. அந்த பெண்மணி செய்த விபச்சாரத்தை பத்தி யோசிக்காதீங்க, நம்மளும் செய்றோம். எப்படிப்பட்ட விபச்சாரம்? அல்ல பாதுகாக்கணும். கெட்டவற்றை பார்ப்பது கண் செய்யக்கூடிய விபச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கெட்டவற்றை கேட்பது காது செய்யக்கூடிய விபச்சாரம். அதற்காக அல்லாஹ்விடத்துல எத்தனை முறை தௌபா செஞ்சோம்? யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரு, எத்தனை முறை கடந்து அழுதுருப்போம். நீ எங்களை மன்னிக்கலனா நாளை மறுமை நாள்ல எங்களுடைய நிலை மிகப்பெரிய கேள்விக்குறின்னு இங்க இருக்கக்கூடியவங்கள எத்தனை பேர் அழுதுருப்போம்? இந்த ரமலானை பயன்படுத்தி கண்ணீர் வடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, ஆதமுடைய மகனே, நீ இணை வைக்காமல் வானத்தின் முகட்டளவுக்கு பாவத்தோட வந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ரமலான் நமக்கான மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கணும்னு நினைச்சு ஒவ்வொரு வக்திலையும் மன்னிப்பை கேட்கக்கூடியவங்களாக இருப்போம். மூசா நபியினுடைய காலத்துல கடலை தாண்டிட்டு இந்த பக்கம் வர்றாங்க. குடிப்பதற்கு தண்ணி கிடையாது. மூசா நபிட்ட அந்த மக்கள் சொல்றாங்க, அந்த கூட்டத்தினர் சொல்றாங்க, மூசாவே, எங்களுக்கான தண்ணீரை கொடுங்க, அல்லாஹ் இடத்துல கேட்டுன்றாங்க. இப்போ மூசா நபி அல்லாஹ் இடத்துல போய் கேட்குறாங்க, யா அல்லாஹ், எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணியை கொடுன்னு. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், உன் கூட்டத்தில் பாவி ஒருத்தன் இருக்கான், அந்த பாவி அந்த கூட்டத்தை விட்டு போனா நான் தண்ணீரை கொடுக்குறேன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரும் மூசா நபியும் என்ன செய்றாங்க, நேராக அந்த மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க. சொல்லி கொஞ்ச நேரத்திலே மழை வேகமா பொழியுது. இப்போ மக்கள் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஏன்னா பாவி ஒருத்தர் இருக்கா, அவன் போனாதானே தண்ணி கிடைக்கும்னாங்க. யாரும் போன மாதிரி தெரியல, தண்ணி மட்டும் மழை மட்டும் வருதுன்னு சொல்லிட்டு மூசா நபி அல்லாஹ் இடத்துல போறாங்க.
யா அல்லாஹ், பாவி ஒருத்தன் இருக்கான், அவன் போனாதான் தண்ணீர்னு சொன்னேன், யாரும் போன மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ பாவி ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போனாதான் தண்ணின்னு சொன்ன உடனே என்னுடைய அடியான் முகத்தில் துணியை போட்டு அழுது என்னிடத்துல மன்னிப்பை கேட்டான், நான் அவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறான். இப்போ மூசா நபி கேட்குறாங்க, அந்த அடியார் யாருன்னு சொல்லுன்னு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர் பாவியாக இருக்கும்போதே அவர் பெயரை நான் சொல்லலை, இப்போ என்னுடைய மன்னிப்பை பெற்றவருடைய பெயரை நான் எப்படி சொல்லுவேன்னு கேட்டான். அல்லாஹ் மனிதர்களை போன்று நம்முடைய பெயரை, பாவம் செய்த அடியாருடைய பெயரை விளம்பரப்படுத்த ஒரு போதும் விரும்புவது கிடையாது. அல்லாஹ் விரும்புறது என்னது? மன்னிக்கிறத மட்டும்தான். நீ என்கிட்ட மன்னிப்பை கேளு, நான் மன்னிக்கிறேன்றான். இந்த ரமலான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடிய நல்லடியார்களாக இருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ செய்யக்கூடிய பாவத்தை நினைச்சு வருந்தி அழுது என்னிடத்துல மன்னிப்பு கேட்கும் போது நீ செய்த பாவத்தையும் நான் நன்மையாக மாத்துறேன்றான். யார் செய்வா? யுபத்திலுல்லாஹு செய்யாத்தையும் ஹசனான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நீ செஞ்ச பாவத்தையும் நான் நன்மையா மாத்துறேன்றான். அல்லாஹ்வை விட கருணையாளன் வேறு யாரும் கிடையாது. அந்த கருணையாளனிடத்துல மன்னிப்பை அதிகம் அதிகம் தேடக்கூடியவங்களாக இருப்போம். இது 2வது விஷயம். ஆக கடைசி 3வது விஷயம், ரொம்ப இலகுவான விஷயம். இதை நாம கடைசி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் பின்பற்றுவோன்ற நியத்தோடு ரமலான்ல இருந்து ஆரம்பிப்போம். என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் சுபுகுடைய தொழுகையை தொழுதுட்டு, நல்லா விளங்கிக்கோங்க, சுபுகுடைய தொழுகையை தொழுது முடிச்சுட்டு அதே இடத்துல உட்கார்ந்து நன்மையான காரியங்களை செஞ்சுட்டு சூரியன் உதயம் ஆன உடனே 2 ரக்காயத்து தொழுகிறாரோ அவருக்கு ஹஜ் உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க. ஹஜ்ஜு போறதுக்கு 6.5 லட்ச ரூபா செலவாகும், உம்ரா போறதுக்கு 1 லட்ச ரூபா செலவாகும், கிட்டத்தட்ட 7.5 லட்சம்னு வச்சுக்கோங்க. செஞ்சு போனாலும் அல்லாஹ் அதை ஒத்துக்கிறான்னு சொல்ல முடியாது, ஆனா ஏத்துக்கணும்னு ஆதரவு. எல்லா உம்ராவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும்னு ஆதரவு வேணா நம்மளால வைக்க முடியும், அல்லாஹ் அதை பொருந்திக்கணும்னு பிரார்த்தனையை வேணா கேட்க முடியும், முடிவு அவனிடத்தில். ஆனா இந்த தொழுகையை நம்ம தொழுதோம்னா ஹஜ் உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்குது அப்படின்னா 30 நாளும் ஹஜ் உம்ரா செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்கணுன்ற பிரியத்தோடு இந்த இபாதத்தை நம்முடைய ரமலானில் செய்யக்கூடியவங்களாக மாறுவோம். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? மறுபடியும் சொல்றேன், சுபுகுடைய தொழுகையை தொழுதுட்டு அதே இடத்துல உட்கார்ந்து நன்மையான காரியங்கள், வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறது இல்லை, ரமலானுடைய காலத்துல சுபுகுடைய நேரத்துல, எல்லா நேரத்திலையும் செய்யலாம், சுபுகுடைய நேரத்துல சுபுகுடைய தொழுகையை தொழுதுட்டு நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு குர்ஆன் ஓதுறது, திக்ரு செய்யறது, நல்லதை பேசுறது, நல்லதை கேட்கிறது, எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் உதயமான உடனே 2 ரக்காய் தொழுகும் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கிறதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆதாரபூர்வமான செய்தி. அல்லாஹ் தஆலா அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரட்டும். சகோதரிகளே, கடந்த வருட ரமலானை போன்று இந்த வருட ரமலான் நமக்கு இருக்கக்கூடாது. கடந்த வருடம் என்னெல்லாம் செஞ்சோன்றது அல்லாஹ் ஒருவனே அறிந்த ரகசியம். இந்த வருட ரமலான்லையாவது நன்மையான காரியங்கள், சொல்லப்பட்ட விஷயங்களை பின்பற்றி ரமலானுடைய பெருநாளுடைய தொழுகைக்கு தக்பீரை கட்டும்போது அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கணும்னு துவா செய்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. ரமலானை ஆரோக்கியத்தோடு அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தரணும். எந்தவித கசடும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தரணும். ரமலானில் செய்யக்கூடிய சின்ன சின்ன இபாத்துகளுக்கு கூட அல்லாஹ் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்தினருக்கும் நம் சந்ததியினருக்கும் தரணும்னு துவா செய்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத்தை நம்ம எல்லாருக்குமே நாடி இருக்கான். ரமலானுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான்லேயே தயாராவாங்களாம். அதே மாதிரி ஷஅபான்ல நாமளும் ரமலானை எப்படி அடையணுன்ற நோக்கத்தோடு ஒரு அமர்வை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இதுவும் நாம் ரமலானுக்காக தயாராகக்கூடிய ஒரு பெரிய இபாதத்தாக நினைச்சு அல்லாஹ் தஆலா நம் பாவங்களை மன்னிக்கணும்னு துவா செய்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க.